அல்லேலூயா. எபிரேயர் புத்தகத்தில் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். ஒரு விஷயம், இந்த வசனத்தை பிரெஞ்சிலையும் அதை நம்ம வாசித்து விடலாம், வாசிக்கலாம். C'est par la foi qu'il fit la Pâque et l'aspersion du sang, afin que l'exterminateur ne touchât pas au premier-né des Israélites. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த அந்த நாட்களிலே மோசே மூலியமாக தேவன் கற்பித்து அவன் செய்த ஒரு நியமத்தை, அவன் மூலியமாய் தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு நியமத்தை அந்த வேத வசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கும்போது சங்கார தூதனை கொண்டு தேவன் அந்த தேசத்தில பெரிய ஒரு வாதையை, பெரிய ஒரு சங்காரத்தை அவர் அனுப்பின அந்த நாளிலே தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாக்கும்படிக்கு மோசேயின் மூலியமாய் அவர் கற்றுக் கொடுத்த ஒரு நியமத்தை, ஒரு பிரின்சிபிள், ஒரு அடிப்படையான ஒரு நடைமுறை, ஒரு வேத சத்தியத்தை அவன் மூலியமாக வெளிப்படுத்தினார். அதுதான் அந்த நியமம். அது என்ன? பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ரத்தம் பூசுதல். ரத்தம் பூசுதலாகிய அந்த நியமத்தை மோசேயின் மூலியமாக தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அதனுடைய விளைவு என்ன? அன்றைக்கு அந்த எகிப்து தேசத்துல உண்டான மாபெரும் அழிவிலிருந்து, வாதையிலிருந்து, சங்காரத்திலிருந்து, நியாய தீர்ப்பிலிருந்து அந்த தேவ ஜனங்கள் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த சம்பவத்தை யாத்திராகமம் புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 21 27 வரை உள்ள வேத வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த சம்பவத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்காக ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தை தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் பொழுது கர்த்தர் சங்கார தூதனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வரவட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்தில் நீங்கள் போய் சேரும் பொழுது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின பொழுது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில 400 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லி முடியாத வேதனைகளையும் பாடுகளையும் அவர்கள் அனுபவித்தார்கள். மனம் மடிந்து போனார்கள். அவர்களை வேலை வாங்கி அடிமைப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை பார்வோன் கசப்பாக மாற்றிவிட்டான். அந்த ஜனங்கள் அழுது புலம்பினார்கள். அவர்களுக்கு எதிர்காலமே இல்லை. அவர்கள் பல நூற்றாண்டுகளாக, பல தலைமுறைகளாக அவர்கள் அடிமைகளாகவே அந்த தேசத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தூங்கினது, அவர்கள் எழுந்திருத்தது, அவர்கள் சாப்பிட்டது, அவர்கள் பிள்ளை பெற்று பிள்ளைகளை வளர்த்தது, இது எல்லாமே அந்த அடிமைத்தனத்திற்காகத்தான். அவர்களுக்கு சரியான வீடு வாய்ப்பு வசதிகள் இல்ல, அவர்களுக்கு ஆஸ்தி அந்தஸ்து இல்ல, அவர்கள் சரீரத்தில பலவீனங்களும் நிறைந்து அவர்கள் காணப்பட்டார்கள். இருதயத்தில ஒரு இளைப்பாறுதல் இல்லாம எப்பொழுதும் பயமும் திகிலும் உள்ள ஒரு வாழ்க்கையில அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பார்வோன் அவர்களை ஒடுக்கினான், அவர்களை நெருக்கினான், அவர்களுடைய வாழ்க்கையை கசப்பாக்கினான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. தேவனை ஆராதிக்க அவர்களால முடியல. தேவனை தங்களுடைய வாழ்க்கையில முதல் இடத்துல வைத்து அவரை ஆராதிக்க முடியாமல் அப்படி பாவத்தில் அவர்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
பாருங்க, ஒரு மனுஷன் தேவனை முதலிடத்துல வைத்து அவரை ஆராதிக்க முடியாமல் இருக்கிறது தான் பாவம். அதுதான் பாவத்தினுடைய ஆரம்பம். தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சபை ஆராதனையை, தேவனுடைய கூடி வருதலை அவன் முன்வைத்து தேவனை ஆராதிக்காமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் அந்த பாவ வாழ்க்கை. அதுதான் பாவத்துடைய ஆரம்பம். சகல பாவங்களும் அதிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது, தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிடும் பொழுது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அப்படியாய் பல நூற்றாண்டுகளாக அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்தின் மத்தியில அவர்கள் தேவனை நோக்கி புலம்புகிறார்கள், அழுது கூப்பிடுகிறார்கள், கர்த்தரை அவர்கள் கூவி அழைத்தார்கள். அப்ப தேவன் சொல்லுகிறார், அவர்களுடைய கூப்பிடுதலை நான் கேட்டேன், என்னுடைய ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே நான் பார்த்தேன், அவர்கள் எழுதுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனையை கண்டேன் என்று சொல்லி கர்த்தர் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு அன்பான தேவன் பாருங்க. இன்றைக்கும் கூட உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணுகிறது கிடையாது. அவர்களுடைய அந்த உபத்திரவத்தை அவர் அருவருப்பது கிடையாது. அவருடைய முகத்தை அவர்களுக்கு திருப்பிக் கொள்வது கிடையாது. மாறாக அவர்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு அவர் பதில் தருகிறார், மறு உத்தரவு அருளை செய்கிறார். மோசேவை தேவன் எகிப்தில் அனுப்பி அவர்களை மீட்டுக் கொண்டு வரும்படிக்காக அனுப்புகிறார். இன்றைக்கும் கூட அந்த உலகம் எகிப்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த உலகத்தின் ராஜாவாக இருந்த பாரோன் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். ஜனங்களை அவன் அடிமைப்படுத்தி, பாவத்திற்கு அடிமைப்படுத்தி, உலக மாயைகளுக்கு அடிமைப்படுத்தி, வேலை 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 என்று சொல்லி ஓடி 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 தேவனுக்கு முதலிடம் கொடுக்க முடியாம, தேவனுக்கு நேரத்தை கொடுக்காம அவர்களை அடிமைப்படுத்தி பயத்திலையும் திகிலையும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னதான் வேலை செய்தாலும், என்னதான் சம்பாதித்தாலும் ஒரு நிறைவு இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் ஒரு இரட்சகனை அங்கே அனுப்பினார். ஆமென். மோசே அந்த எகிப்து தேசத்துக்கு வந்த பிறகு அவன் மூலியமாக தேவன் கிட்ட ஒரு 9 வாதைகளை அங்கே அனுப்புகிறார். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த பார்வோனுடைய எல்லா அந்த அவருடைய பொய் விக்கிரகங்களை எல்லாம் அழித்து போடும்படிக்கு, அந்த பொய் விக்கிரகங்கள் மேல அவன் வைத்திருக்கிற நம்பிக்கையெல்லாம் அவமாக்கி போடும்படிக்கு, தம்முடைய ஜனங்கள் தம்முடைய வல்லமையை காண வேண்டும், அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தம்முடைய வல்லமையை எகிப்திலே அவர் வெளிப்படுத்தினார். 9 வாதைகளை அனுப்பினார். ஆமென். அந்த தேசமே கிட்டத்தட்ட பாதி அழிந்து போனது பாருங்க. தேவன் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வழக்காடுகிறவர், தம்முடைய ஜனங்களை மீட்கும்படிக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவர். உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற, உங்களை ஒடுக்கக்கூடிய, உங்களை நெருக்கக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும், எந்த வல்லமைகளாக இருந்தாலும் சரி, உங்களோடு வழக்காடுகிறவர்களை கர்த்தர் தாம் வழக்காடி உங்களுக்கு அவர் ஜெயத்தை அவர் உண்டு பண்ணுவார். ஆமென். பார்வோன் அன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு ஆள் இல்ல, அவன் பெரிய ஒரு வல்லமை மிக்க அந்த எகிப்தில அவன் ராஜாவாக அவன் இருந்தான். ஜனங்களை விடுகிற பாடு இல்லை. அப்ப கர்த்தர் அந்த எகிப்தி தேசத்துல கடைசியாக ஒரு பெரிய ஒரு வாதையை அனுப்புவேன் என்று சொல்லி மோசேவிடத்தில் அவர் சொல்லுகிறார். 21வது வசனத்துல நம்ம அந்த வாசித்த அந்த வேத பகுதியில கர்த்தர் எகிப்தின் மேல வரவிருக்கிற அந்த பெரிய ஒரு அழிவு, பெரிய ஒரு நியாய தீர்ப்பு, பெரிய ஒரு வாதை, அது என்ன? எகிப்தில் இருக்கிற அந்த ராஜா பார்வோன், அவனுடைய பிள்ளை முதற்கொண்டு ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு கைதினுடைய பிள்ளை, தலைச்சன் பிள்ளை வரைக்கும், ஆடுகள் மாடுகள் மிருகங்கள் எல்லாவற்றிலும் தலைச்சன்களை நான் சங்கரிப்பேன், பெரிய வாதையை அனுப்புவேன், மரணம் அங்கே நேரிடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய வீடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மோசேவுக்கு தேவன் ஒரு நியமத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, இந்த உலக தேசம் முழுவதும் ஒரு தேசம் விடாம இந்த கொள்ளை நோய் கொரோனா வைரஸ் ஒவ்வொரு ஜனங்களையும், அநேக ஜனங்கள் மரித்து போகிறார்கள். ஒவ்வொரு தேசத்திலையும் பெரிய பாதிப்பை அது உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. ஜனங்கள் பயத்தில திகில்களிலே அவர்கள் இருக்கிறார்கள், வீடுகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் மோசேவுக்கு அங்க என்ன அவர் சொல்லிக் கொடுக்கிறார்? 12வது அதிகாரம் 21வது வசனத்துல
அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்துக் கொண்டு பஸ்காவை அடிக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்? 3வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தா ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை அழைத்து அவர் சொல்லுகிறார், நீங்க உங்களுடைய வீடுகளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்தெடுத்துக் கொண்டு அதை அடிக்க வேண்டும், அதை பலியிட வேண்டும். அதை அந்த மாதத்தின் நிசான் மாதம், எபிரேய அந்த காலண்டர்ல முதல் மாதம், யூதர்களுடைய முதல் மாதம் நிசான் மாதம் 10ஆம் தேதி நீங்கள் அந்த ஆட்டை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை 4 நாட்கள் உங்கள் வீடுகளிலே வைத்திருந்து 14ஆம் தேதி நிசான் மாதம் 14ஆம் தேதி உங்கள் வீடுகளிலே அந்த ஆட்டை நீங்கள் பலியிட வேண்டும். அல்லேலூயா. அந்த பஸ்காவை நீங்கள் அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்காலின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவங்களுக்கும் லாக்டவுன் கர்த்தர் கொடுத்துட்டார். அவர்களையும் வீட்டிலேயே அடைத்து கர்த்தர் வைத்து விட்டார், கன்ஃபைன்மென்ட் பண்ணி விட்டார். இஸ்ரவேல் ஜனங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வீட்டு தலைவன் பாருங்க, பெரிய அழிவு அந்த தேசத்துக்கு வரப்போகிறது. ஜனங்கள் மத்தியில பெரிய கொள்ளை நோய் வரப்போகிறது. அப்போ அந்த வீட்டு தலைவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பான வேலையை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. வீட்டு தலைவன் கணவனாக இருக்கலாம் அல்லது ஒரு தகப்பனாக இருக்கலாம், அவருக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுக்கிறார். என்ன? அவர்கள் ஒரு ஆட்டை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பழுதற்ற 1 வயது உள்ள ஒரு ஆட்டை, ஆண் ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் தேதியே அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை 14ஆம் தேதி அதை பலியிட வேண்டும் என்று சொல்லி அந்த பொறுப்பை தேவன் அந்த தகப்பனுக்கு, அந்த வீட்டு தலைவனுக்கு தேவன் கொடுக்கிறார். இன்றைக்கு உலகமெங்கும் பாருங்க, அநேக குடும்பங்கள், பிசாசுடைய நோக்கமே குடும்பங்களை உடைத்து சிதறடிக்க பண்ணி குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை தாக்குவதுதான் சாத்தானுடைய நோக்கம். எவ்வளவு குடும்பங்கள் பிரிந்து உடைந்து சுக்குநூறாக போகிறது. குடும்பத்தில சண்டைகள், சச்சரவுகள், கணவன் மனைவி மத்தியில உறவுகளில பிளவுகளை உண்டு பண்ணுகிறான். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்களுடைய தீமையான வழிகளில, கெட்ட பாதைகளில நடத்தி அவருடைய எதிர்காலத்தையே சாத்தான் அழித்து விடுகிறான். அதை எல்லாவற்றையும் நீங்க ஆராய்ந்து பார்த்தால் பாருங்க, எவ்வளவு இந்த சிறு குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறது இப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அநேக காரியங்கள். ஆனால் அதனுடைய வேறு காரணத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அந்த குடும்பத்தினுடைய தலைவன், அந்த குடும்பத்தில் இருக்கிற தகப்பன், அவருக்கு தான் தேவன் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவர் அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அவர் தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்டு விசுவாசித்து அதை கீழ்ப்படிந்து அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவர் செய்யப்படும் பொழுது அந்த குடும்பம் பாதுகாக்கும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆமென். அன்றைக்கும் அது அப்படிதான், இன்றைக்கும் தேவன் இதே சத்தியத்தை தான் அவர் சொல்லுகிறார். குடும்பங்கள் பாதுகாக்கப்படும்படிக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் பாதுகாக்கப்படும்படிக்காக, குடும்பத்தினுடைய சமாதானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய தலைவன் திடமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தின் அடிப்படையில. அல்லேலூயா. அப்போ அந்த ஆட்டை அவர்கள் தெரிந்தெடுத்து அந்த பஸ்காவை அவர்கள் 14ஆம் தேதி, நிசான் மாதம் 14ஆம் தேதி அதை அடிக்க வேண்டும். 22வது வசனம், ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் ரத்தத்தை அவர்கள் என்ன பண்ணணுமா, அந்த ஈசோப்பு கொழுந்துல எடுத்து, ஈசோப்பு என்கிறது நம்ம அந்த மரி கொழுந்து போல அல்லது ஒரு சாதாரணமாக இஸ்ரவேல் தேசத்துல விளையக்கூடிய ஒரு பூண்டு வகை ஒரு செடி. இன்னைக்கு புதினா, கொத்தமல்லி அதையாவது நம்ம காசு போட்டு நம்ம வாங்குகிறோம். ஆனா அதே போல அது விலையே இல்லாத ஒரு செடி, விலை மதிப்பு இல்லாத ஒரு செடி. நீங்க சாதாரணமா மழை பெஞ்சா மதில் சுவற்றில கூட அந்த செடி முளையும். அப்படி ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு செடி, ஒரு கொழுந்து. அதை கர்த்தர் என்ன சொல்ற, ஈசோப்பு கொழுந்து. அந்த ஈசோப்பு கொழுந்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து அதை நீங்கள் ஒரு ஆட்டை அடித்தீர்கள் இல்லையா, அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல பிடிக்க வேண்டும். அந்த ரத்தம் கீழே சிந்தக்கூடாது. அந்த ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல பிடித்து இந்த ஈசோப்பு கொழுந்தை அந்த ரத்தத்தில தோய்த்து உங்கள் வீட்டில் வாசலின் மேற்சட்டத்திலும் அந்த நிலைக்கால்கள் ரெண்டிலும் நீங்கள் பூச வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அப்படியே அவர்கள் செய்தார்கள். அந்த ரத்தம் அந்த பாத்திரத்துல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை.
பாத்திரத்துல பிடிக்கப்பட்டிருக்கிற அந்த ரத்தம் வீட்டு வாசல் அந்த மேற்சட்டத்துல பூசப்பட்டால்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. அப்போ இந்த மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதுகாப்பும் எதில் இருந்தது? அன்றைக்கு அந்த பாத்திரத்துல இருக்கிற அந்த ரத்தத்தை எடுத்து தங்கள் வீட்டு வாசல்ல பூசுகிறதுலதான் இருந்தது. ஆமென். அது ரத்தம் பூசப்படாத வரைக்கும் ஆடு பலியிடப்பட்டிருக்கிறது, பாத்திரத்துல ரத்தம் நிரம்பி இருக்கிறது. இப்ப அந்த ரத்தம் வீட்டு வாசல்ல பூசப்படாத வரைக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அன்றைக்கு ரொம்ப மனுஷர்களால ரொம்ப சாதாரணமா நினைக்கப்பட்ட அந்த கொழுந்து செடியை எடுத்து, அந்த ஈசோப்பு கொழுந்தை எடுத்து ரத்தத்துல தோய்த்து பூசும் பொழுது, ஆமென், கர்த்தர் சொல்லுகிறார், சங்கார தூதன் அந்த எகிப்து தேசத்துல வரும் பொழுது, வாதை அந்த வீடுகள் பக்கமாக வரும் பொழுது, அந்த வீட்டுல பூசப்பட்டிருக்கிற ரத்தத்தை அவன் பார்த்து விட்டு அவன் கடந்து போய் விடுவான். அல்லேலூயா. அந்த கடந்து போகுதலுக்கு பெயர் தான் பஸ்கா. ஆமென். பஸ்கா என்று சொல்லி சொன்னால் பாஸ் ஓவர், கடந்து போய் விடுவது. ஆமென். சங்கார தூதன் உங்கள் வீடுகளை கடந்து போய் விடுவான். வாதை உங்கள் வீடுகளை கடந்து போய்விடும். கொள்ளை நோய்கள் உங்கள் வீடுகளை அண்டாது, அவைகள் கடந்து போய்விடும். எதன் மூலியமாக? அந்த பூசப்பட்ட அந்த ரத்தத்தின் மூலியமாக. அல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் மதிக்கப்படாம இருந்த ஒரு அந்த யூசப்பு செடி இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்பிற்கு அது காரணமாக ஆகிவிட்டது. ஆமென். அன்று இரவு அவர்கள் ரட்சிக்கப்படணும்னு சொன்னா இந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த ரத்தம் மேல் வீட்டு சட்டத்தில் அந்த மேற் சட்டத்துல பூசப்படணும். அதற்கு இந்த ஈசோப்பு செடி ரொம்ப முக்கியமானதாக ஆகிவிட்டது. அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்புல அந்த ஈசோப்பு செடி முக்கியமானதாக ஆகிவிட்டது. அவருடைய பாதுகாப்புல அந்த ஈசோப்பு செடி முக்கியமாக அது ஆகிவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஈசோப்பு செடி அன்றைக்கு அவர்கள் எங்கே வேண்டாலும் அதை காண முடியும். அதை எடுத்து தங்கள் வீடுகளிலே அவர்கள் பூசிக்கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்போ அன்று இரவு என்ன நடந்தது? சங்கார தூதன் கடந்து போனான். இந்த வீடுகள் ஒவ்வொன்றையும் அவன் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ரத்தத்தை பார்த்துவிட்டு, இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை விசுவாசிக்கிற ஜனங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாதை அந்த குடும்பங்களை விட்டு கடந்து போய்விடும். ஆமென். அப்ப அன்றைக்கு பூசப்பட்டிருந்த அந்த ரத்தம், பாத்திரத்தில் இருக்கிற ரத்தம், அதை எடுத்து ஈசோப்பினால வீட்டு மேற்சட்டத்துல பூசப்பட்டிருந்த அந்த ரத்தம் இஸ்ரவேல் ஜனம் யாரு, எகிப்து ஜனம் யார் என்று சொல்லி வித்தியாசப்படுத்தி அடையாள காட்டக்கூடிய ரத்தம். அல்லேலூயா. அதன் மூலியமாக அன்றைக்கு அந்த தேசத்துல வந்த பெரிய அழிவில் இருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அதை அவர்கள் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த நியமத்தை அவர் சொன்னார். இதுதான் அந்த ரத்தம் பூசுதலாகிய அந்த நியமம். ஆமென். அந்த ஆட்டை பின்னாக அவர்கள் வீட்டை பூட்டிக் கொண்டு வீட்டிலே இருந்து அதை அவர்கள் சாப்பிட வேண்டும். அதற்கான முறைகளை எல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். 27வது வசனத்துல இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி, அதாவது தன்னுடைய பிள்ளைகள் தேவன் கொடுத்த அந்த பாலும் தேனும் மூடுகிற அந்த கானான் தேசத்துக்கு போன பிறகு அவர்கள் பிள்ளைகள் கேட்பார்கள், ஏன் இப்படி நீங்கள் செய்கிறீர்கள், ஏன் பஸ்காவை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் அவர்கள் பதில் சொல்ல வேண்டுமா? இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி தம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின பொழுது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். ஆமென். அப்ப அது பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இந்த ரத்தத்தை நம்ம எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது அந்த ரத்தத்தை நம்ம பூசினோம். அந்த ரத்தம் பூசப்பட்டதன் மூலியமாக அன்றைக்கு தேசத்துல வந்த வாதையிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றினார். அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க, அந்த இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்துக்கு வந்த பிறகு கூட ஒவ்வொரு முறையும் வீட்டு வாசலை அவங்க உள்ளார போகும்போதும் சரி, வெளியில வரும்பொழுதும் சரி, அவர்கள் அந்த வீட்டு வாசலை பார்க்கும் பொழுதெல்லாம் அதன் மேல் பூசப்பட்டிருக்கிற ரத்தத்தை அவர்கள் நினைவு கூறுவார்கள். ஆமென். இந்த ரத்தம் தான், இந்த ரத்தத்தினாலதான் இன்றைக்கு என்னுடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது. இன்றைக்கு பூசப்பட்டிருக்கிற இந்த ரத்தத்தினாலதான் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த ரத்தம் பூசப்பட்டதுனாலதான் அன்றைக்கு எகிப்தில வந்த நியாய தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு, வாதையிலிருந்து தேவன் எங்களை காப்பாற்றினார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு போகும்பொழுதும் வரும்போது நினைவு கூறுவார்கள். ஒவ்வொரு முறையும் தங்கள் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் நினைவு கூறுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல
7வது வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் பவுல் இதை எழுதுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? அன்றைக்கு எகிப்தில செய்யப்பட்ட அந்த பாஸ்கா, அதுதான் முதல் பாஸ்கா. எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணுகிற அந்த இரவுல அவர்கள் அந்த பஸ்காவை அவர்கள் கொண்டாடினார்கள். ரத்தம் பூசுதலாகிய அந்த நியமத்தை அவர்கள் செய்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அதை தலைமுறை தலைமுறை தலைமுறையாக அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம சபைகளில தேவனுடைய பிள்ளைகள் திருவிருந்தை நம்ம அனுசரிக்கும் பொழுதெல்லாம் பஸ்காவை நினைவு கூர்ந்துதான் நாம் அதை அனுசரிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த பஸ்கா அன்றைக்கு அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி யார் என்று சொல்லி அவர் சொல்லும்போது, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா. அன்றைக்கு எகிப்தில இயேசு கிறிஸ்துவுக்கு 1500 வருஷத்துக்கு முன்பாக செய்யப்பட்ட அந்த பஸ்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில வந்து மரித்து அவர் ஏற்படுத்த போகிற ரட்சிப்பிற்கும் விடுதலைக்கும் பாதுகாப்பிற்கும் அடையாளமாக அது இருக்கிறது என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். அவருடைய ரத்தத்தினால இன்றைக்கு நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால நம்ம சங்கார தூதனுடைய அழிவுக்கு வாதைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 18-19 அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அது மாசற்ற ரத்தம். அல்லேலூயா. பழுதற்ற ரத்தம். என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்ன? பாவமே இல்லாத பரிசுத்தமான ரத்தம். அல்லேலூயா. அது மாத்திரமல்லாம அது விலையேறப்பெற்ற ரத்தம். ஏன் விலை அதில் இருக்கிறது? ஏன் எப்படிப்பட்ட விலை அதில் இருக்கிறது? நம்முடைய ரத்தத்துல நம்முடைய உயிர் இருக்கிறது. ஆமென். ஒரு ஆட்டினுடைய ரத்தத்துல அதனுடைய உயிர் இருக்கிறது. ஒரு காளை மாட்டினுடைய ரத்தத்துல அதனுடைய உயிர் இருக்கிறது. என்னுடைய உயிரினுடைய மதிப்பும் ஒரு காளை மாட்டினுடைய ரத்தத்தில் இருக்கிற அதனுடைய மதிப்பும் ஒரே மதிப்பு அல்ல. என்னுடைய உயிர் வெளியேற பெற்றது. அப்படியே ஒரு காளை மாட்டினுடைய ரத்தத்தில் இருக்கிற அதனுடைய உயிருக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தில் இருக்கிற அதனுடைய உயிருக்கும் வித்தியாசம் உண்டு. காளை மாடு அதை விட உயர்ந்தது. ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தில் இருக்கிற அதனுடைய உயிருக்கும் ஒரு புறா அதனுடைய ரத்தத்தில் இருக்கிற அதனுடைய உயிருக்கும் வித்தியாசம் உண்டு. ஆட்டுக்குட்டியினுடைய உயிர் வெளியேற பெற்றது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? அதுல யாருடைய உயிர் இருக்கிறது? தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால அவர் உற்பவித்தவர். ஆமென். தேவனுடைய ஆவியானவரால் அவர் பிறந்தவர். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்துல, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துல தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய உயிர் இருக்கிறது. ஆகையினால அந்த ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை விலை மதிக்கவே முடியாத ரத்தம். அப்போ அந்த உயிர்ல இருக்கிற அந்த ரத்தம், அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த உயிர்ல எப்படிப்பட்ட வல்லமை உள்ளதுன்னு சொன்னா, தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அந்த ரத்தத்துல அந்த வல்லமை இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல வல்லமை உண்டு. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல ஜெயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல பாதுகாப்பு உண்டு, விடுதலை உண்டு, வெற்றி உண்டு, ஜெயமான வாழ்க்கை உண்டு. அப்போ சொல்லுகிறார், அந்த மாசற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, நித்திய ஆக்கினை மரண தண்டனையிலிருந்து, நரகத்திலிருந்து நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியங்களிலிருந்து நான் மீட்கப்பட வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அது ஏதோ என்னுடைய பக்தினால அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சகோதரி சகோதரியே நீங்களும் நானும்
நம்முடைய முன்னோர்களுடைய கற்பனையான பாரம்பரியங்களில் இருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால நீங்களும் நானும் மீட்கப்பட வேண்டும். ஆமென். அப்போ அந்த குடும்பத்தினுடைய அந்த தலைவன் அவர் எவ்வளவு முக்கியமானவர் பாருங்க. அன்றைக்கு எகிப்தில வந்த அந்த வாதையில் இருந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், அந்த அழிவிலிருந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டு தலைவன் அந்த ஆட்டுக்குட்டியை, தேவன் சொல்லி இருக்கிற ஆட்டுக்குட்டியை, தேவனே ஏற்படுத்தின அந்த பலியை, தேவனே ஏற்படுத்தின அந்த நியமம் எப்படி செய்யணும்ங்கிற அந்த நியமத்தை அவன் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து மோசே வந்து சொல்றார், தேவனுடைய ஊழியக்காரன் வந்து சொல்லுகிறார், அதை அவர்கள் கேட்டு அதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அதை கீழ்ப்படிந்து அதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு என்ன ஆடு பலியிடணுமா, அதனுடைய ரத்தத்தை சிந்தணுமா, அந்த ரத்தத்தை எடுத்து நாங்க பூசணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இருந்தா மறுநாள் கேள்வி கேட்கறதுக்கு அவங்க உயிரோடு இருந்திருக்க முடியாது. அல்லது அன்றைக்கு இருந்த அந்த எகிப்திய ஜனங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணிருப்பாங்க, இவங்க என்ன 10ஆம் தேதி ஆட்டை பிடிக்கிறாங்க, 14ஆம் தேதி வெட்டுறாங்க, அந்த ரத்தத்தை பிடிக்கிறாங்க, வீட்டுல பூசுகிறாங்க என்று சொல்லி இது இவர்களை ஏதாவது பாதுகாக்க போகிறதா, என்ன பைத்தியக்காரத்தனமா செய்து கொண்டிருக்கிறாங்க, முட்டாள்தனமா செய்து கொண்டிருக்கிறாங்க. எகிப்து எவ்வளவு வல்லரசா வளர்ந்து அப்படியே இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி மாதிரி அன்றைக்கு இருந்த காலகட்டத்துக்கு அவங்க பெரிய வல்லரசாக வளர்ந்து கொண்டு நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு போய் ரத்தத்தை பூசணும், அது பெரிய வாதையிலிருந்து காப்பாற்றும், சங்கார தூதலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லி எல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் அந்த குடும்ப தலைவன் எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு மனுஷனாய் பாருங்க. அவன் அந்த ஆட்டை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் தேதி நிசான் மாதம் 10ஆம் தேதியை தெரிந்து கொண்டு வைத்து 4 நாட்கள் கழித்து 14ஆம் தேதி அதை அவன் பலியிட வேண்டும். வீட்டில இருந்த பெரியவர்கள் தாத்தா பாட்டி எல்லாம் கேட்டு இருப்பாங்க, ஏன்பா ஆட்டை வாங்கி வந்துட்டியா, ஆட்டை பலியிட்டுட்டியா, பத்திரமா வீட்டு மேல பூசினியா, பிள்ளைகள் எல்லாம் உள்ளார வந்துட்டாங்களா, பத்திரமா கதவை மூடினியா அப்படின்னு எல்லாம் அவர்களை உஷார்படுத்தி தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு அவர்கள் அந்த ஆட்டை தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டால் நிச்சயமாக எகிப்தின் மேல வந்த அழிவு இவர்கள் மேலும் வரும். எகிப்தின் மேல வந்த வாதை இவர்கள் மேலும் வந்திருக்கும். எகிப்தின் ஒவ்வொரு வீடுகளிலும் தலைச்சின் பிள்ளைகள் மரித்தார்கள். அந்த மரண ஓலம் இவர்களுடைய வீடுகளிலும் கேட்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அந்த நிசான் மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி எது தெரியுமா? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்குதான் அந்த நிசான் மாதம் 10ஆம் தேதி. ஆமென். இன்றைக்குதான் அந்த குருத்து ஞாயிறு அன்று நிசான் மாதம் 10ஆம் தேதி அன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே ஏறி எருசலேம் பட்டணத்துக்குள்ளாக வெற்றி பவனியாக அவர் நுழைந்த நாள். ஆமென். இன்றைக்குதான் அந்த எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆட்டை தெரிந்தெடுத்துக் கொண்ட நாள். ஆமென். இன்றையிலிருந்து 4வது நாள் நிசான் மாதம் 14ஆம் தேதி 1500 வருடங்கள் கழித்து அவர்கள் தலைமுறையாக கொண்டாடி கொண்டு வருகிற அந்த பாஸ்கா கரெக்டாக நிசான் மாதம் 14ஆம் தேதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? தேவன் எவ்வளவு ஞானமாக நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படிக்கு அவர் காலம் காலமாக ஒரு நியமத்தை சொல்லிக் கொடுத்து அதை தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அதை நிறைவேற்றி அவர் முடித்தார். ஆமென். அப்ப குடும்பங்களாக நாம் இருக்கிறோம், குடும்ப தலைவர்களாக நாம் இருக்கிறோம். நீங்க உங்க வீட்டுக்கு அந்த ஆட்டை நீங்க தெரிந்து கொண்டீர்களா? இன்றைக்குதான் நிசான் மாதம் 10ஆம் தேதி. ஆமென். டிமாஷ் த ராமு பாஸ்கா இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில, அதுதான் நிசான் மாதம் 14ஆம் தேதி சிலுவையில அவர் அறையப்பட போகிறார். அவர் அறையப்பட்டு 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தெரிந்தெடுத்துக் கொண்டீர்களா? தெரிந்தெடுக்க கொள்ளவில்லை என்று சொல்ல இன்றைக்கு தான் அது சரியான நாள். அல்லேலூயா. அன்பான சகோதரனே சகோதரியே, அந்த எகிப்து தேசத்தின் மேல வரவிருந்த வாதை இன்றைக்கு கொரோனா வைரஸ் பாருங்க. கொரோனா வைரஸ் கண்களில தெரியறது கிடையாது, அது ஜனங்களுடைய வாழ்க்கையில மரணத்தை உண்டு பண்ணுகிறது. அப்ப டாக்டர் சொன்ன உடனே அதை கேட்டுக்கு ரொம்ப பத்திரமா கீழ்ப்படிந்து வீட்டுக்குள்ள இருக்கிறோம். கவர்மெண்ட் சொன்ன உடனேயும் கீழ்ப்படிந்து வீட்டுக்குள்ள இருக்கிறோம். இப்போ வேலைன்னு ஓட முடியாது,
பணம் பணம்னு சொல்லிட்டு சம்பாதிக்க முடியாது. கடவுளுக்கு நேரம் இல்ல, சபைக்கு போ நேரம் இல்ல, இதெல்லாம் சொல்ல முடியாது. பாருங்க, நேரத்தை தேவன் உண்டாக்கி விட்டார். ஆமென், ஆமென். வீட்டுல உட்காரத்துக்கே டைம் இல்ல பிரதர், சபைக்கு வரதுக்கே டைம் இல்ல பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொண்டிருப்போம். இன்னைக்கு எல்லா நேரத்தையும் கர்த்தர் வைத்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை நான் தெரிந்தெடுத்துக் கொண்டேனா? அல்லேலூயா. இல்ல இன்னைக்கு நான் காரணங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறேனா? அந்த ஆட்டுக்குட்டியை இன்றைக்கு சரியான நாள் நான் என்னுடைய குடும்பத்திற்கென்று இந்த தேசத்தின் மேல வந்திருக்கிற அந்த வாதையிலிருந்து காப்பாற்றப்படும்படிக்கு நான் அந்த ஆட்டுக்குட்டியை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். ஆமென். கொரோனா வைரஸ் அது மரணத்தை உண்டு பண்ணுகிறது. டாக்டர்களும் கவர்மெண்ட்டும் சொன்ன உடனே அதுக்கு ரொம்ப பத்திரமா கீழ்ப்படிந்து கண்ணால பாக்குறோமா? இல்ல, பாக்குறது கிடையாது. அதற்கு கீழ்ப்படிந்து வீட்டுக்குள்ளேயே பத்திரமா அடங்கி ஒடுங்கி நம்ம இருக்கிறோம். கர்த்தரையும் கண்ணால பார்க்க முடியல. அவர் மரணத்தை அல்ல, ஜீவனை அவர் தருகிறார், ஜீவனை உண்டு பண்ணுகிறார். கொரோனா வைரஸ் கண்ணால பார்க்க முடியாது, அது மரணத்தை உண்டு பண்ணுது. தேவன் கண்ணால பார்க்க முடியாது, அவர் ஜீவனை உண்டு பண்ணுகிறார். கொரோனா வைரஸை விசுவாசிக்கிறோம், கொரோனா வைரஸை நம்புகிறோம், கொரோனா வைரஸை குறித்த ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை அப்படியே செய்கிறோம். ஆனா ஜனங்கள் பாருங்க, தேவன் ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். தன்னுடைய வசனத்தினால அவர் சத்தியத்தை அவர் சொல்லி இருக்கிறார். அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிய ஜனங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள், இன்றைக்கே ரட்சிய நாள். ஆமென். இன்றைக்கே ரட்சிப்பின் நாள். நிசான் மாதம் 10ஆம் தேதி உங்கள் வீட்டுக்கென்று வீட்டு தலைவர்கள் அல்லது பெற்றோர்கள், தலைவர்கள் தலைவிகள் இன்றைக்கு எல்லாருமே கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற நாள். அல்லேலூயா. அவரை உங்களுடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வரவிருக்கிற நித்திய தண்டனையிலிருந்து நரக ஆக்கினையிலிருந்து விடுதலை ஆக்குகிற நாள். பாவ அடிமைத்தனத்துல இல்ல என்கிற ஒரு குறைவு, பற்றாக்குறை, தரித்திரம், சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சண்டை சச்சரவு ஒரு வாழ்க்கை, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பொத்தல் பாக்கெட்ல போகக்கூடியது போல இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்ல, ஒரு சரீரத்துல ஒரு பலன் இல்ல, எதிர்காலத்தை குறித்து ஒரு நிச்சயம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பாவத்தின் மேல ஒரு வெற்றி இல்ல, பாவ பழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அவைகளில் எல்லாம் இருந்து விடுதலை ஆக்கும்படிக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கரங்களை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு எப்படி உண்டானது? ஆட்டை பலியிட்டார்கள், நல்லது, அந்த பாத்திரத்தில் பிடித்தார்கள். ஆனால் அந்த ரத்தம், பாத்திரத்தில் இருக்கிற ரத்தம் வீட்டு மேற்சட்டத்துக்கு போக வேண்டும். அதற்காக அந்த ஈசோப்பு கொழுந்தை பயன்படுத்தினார்கள். அதன் மூலியமாக அவர்கள் பூசினார்கள். இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நான் எப்படி பூச போகிறேன்? ரத்தம் பூசுதலை, அந்த நியமத்தை நான் இன்றைக்கு எப்படி செய்ய போகிறேன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அது குறித்த ஒரு அற்புதமான ஒரு வேத வசனம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துல 11வது வசனம். ஆமென். அதை எடுத்து நாம் வாசிக்கலாம். 12வது அதிகாரம் 11வது வசனத்துல, மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? சாத்தானை ஜெயித்தார்கள். அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள், மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். எப்படியாம்? ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால, ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால, தங்கள் சாட்சியின் வசனத்தினால அவர்கள் அன்றைக்கு சாத்தானை ஜெயித்தார்கள். ஆமென். இன்றைக்கும் சாத்தானை ஜெயித்தார்கள். ஆமென். ஜெயிப்பார்கள். ஆமென். எதிரான சூழ்நிலைகளை ஜெயிப்பார்கள். ஆமென். சோர்வுகளை, பலவீனங்களை ஜெயிப்பார்கள். நிம்மதியை குலைக்கக்கூடிய காரியங்களை ஜெயிப்பார்கள். சாத்தான் கொண்டு வரக்கூடிய எல்லா சண்டை சச்சரவுகளை ஜெயிப்பார்கள். கொள்ளை நோய்களை மேற்கொள்வார்கள், வாதைகளை மேற்கொள்வார்கள், நரக ஆக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். அப்ப அதை எப்படி பூச வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம், நல்லா கவனிங்க, எப்படி நம்ம இயேசுடைய ரத்தத்தை எடுத்து நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில நம்ம பூசுகிறோம் என்கிறதை நம்ம பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த ரத்தத்தோடு தான் இயேசு பரலோகத்தில் சென்று தேவனிடத்துல அதை ஒப்பு கொடுத்திருக்கிறார். சரி, ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ இயேசுடைய ரத்தம் எங்க இருக்கிறது? அவருடைய வேத வசனத்தில் இருக்கிறது. ஆமென். அவருடைய வேத வசனத்துல இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எவ்வளவு வல்லமையானது, அது எவ்வளவு விலையேற பெற்றது,
அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுனால எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாகி இருக்கிறது என்கிறது எல்லாம் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆமென். அந்த வேத வசனத்தை நான் விசுவாசித்து அதனால் உண்டான ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் விசுவாசித்து இருதயத்தை அதனால் நான் நிரப்பி என் வாயினாலே நான் அறிக்கை செய்யும் பொழுது, என் வாயினாலே அறிக்கை செய்து என்னுடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைகளில இயேசுடைய ரத்தத்தை நான் பூசும் பொழுது, ஆமென், அந்த பாதுகாப்பு உண்டாகுகிறது, அந்த விடுதலை உண்டாகுகிறது, அந்த ஆசீர்வாதம் உண்டாகுகிறது. அப்ப என்னுடைய வாயின் அறிக்கை, ஆமென். அன்றைக்கு அந்த ஈசோப்பு கொழுந்து சாதாரணமாக யாராலும் மதிக்கப்படுறது கிடையாது. இந்த ஈசோப்பு என்ன பெருசா செய்துவிட போகிறது என்று சொல்லி நினைத்தார்கள். இன்றைக்கு நான் வாயினால் அறிக்கை பண்ணுகிறதுனால என்ன ஆகிவிட போகிறது? அந்த ஈசோப்பு கொழுந்து எது? என்னுடைய வாயின் விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. இருதயத்திலே விசுவாசித்து இயேசுடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு அது செய்திருக்கிற சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் விசுவாசித்து இருதயத்திலே நிரப்பி வாயினாலே நான் அறிக்கை செய்து இயேசுடைய ரத்தத்தை என் மேலே பூசுகிறேன், இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தின் குடும்பத்தின் மேலே பூசுகிறேன், இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தின் வாழ்க்கை சூழ்நிலைகளில நான் பூசுகிறேன் என்று சொல்லி வாயினாலே நான் அறிக்கை செய்யும் பொழுது, ஆமென், தேவனுடைய வல்லமை, ஆமென், அந்த இடத்துல அது கிரியை செய்யும். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த இடத்துல கிரியை செய்யும். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இதை அசட்டை பண்ணவில்லை, அதை அவர்கள் செய்தார்கள். ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்துவ ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடினால அநேக ஆசீர்வாதங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசுவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்பிலிருந்து ஆரம்பித்து நம்மை நித்திய ஜீவன்ல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நாம் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதே சமயத்துல இன்றைக்கு அந்த ரத்தம் பூசுதலாகிய அந்த நியமம் இல்லையா, இயேசுடைய ரத்தத்தை நான் பூசுகிற அந்த நியமம் என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில நான் செய்து அந்த பாதுகாப்பையும் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய ஆதரவையும் நான் அங்க பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை சுருக்கமாக நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். யோபு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1வது அதிகாரம் 10வது வசனம். யோபு புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 10வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதுல சாத்தான் யோபுவை பற்றி தேவனிடத்துல போய் முறையிடுகிறான், பேசுகிறான். அந்த வசனம் சொல்லுகிறது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. ஆமென். சாத்தான் சொல்லுகிறான், தேவனிடத்துல சொல்லுகிறான், யோபுவை தேவன் எப்படி அவர் பாதுகாத்து அவனை சுற்றிலும் வேலி அடைத்து எப்படி ஆசீர்வதித்து அவனை பெருக செய்கிறார் என்று சொல்லி சொல்லும் பொழுது அங்கே யோபுவை சுற்றிலும் யோபு சம்பந்தப்பட்ட காரியங்கள் சுற்றிலும் தேவன் வேலி அடைத்திருக்கிறார். ஆமென். மதிலை அவர் போட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையினுடைய 5 பகுதிகள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த 5 பகுதிகளை கர்த்தர் வேலி அடைத்து அவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. என்ன முதல் காரியம்? யோபுவை சுற்றி தேவன் வேலி அடைத்திருக்கிறார். ஆமென். இல்லையா? நம்ம புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல வாசிக்கும் போது தேவன் ஒரு திராட்சை தோட்டத்தை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து அதுல துஷ்ட மிருகங்கள் உள்ளாரை நுழையாதபடிக்கு அவர் பாதுகாக்கிறார். இல்லையா? அப்ப அப்படி போல தேவன் என்னை சுற்றிலும் அவர் பாதுகாப்பு வேலியை அவர் போட்டிருக்கிறார். ஆமென். 2வதாக அவன் வீட்டை சுற்றி நீர் வேலி அடைத்திருக்கிறீர். அல்லேலூயா. 3வதாக அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீ வேலி அடைத்திருக்கிறீர். 4வதாக அவனுடைய கைகளின் கிரியையை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். 5வதாக அவனுடைய சம்பத்தை தேசத்திலே நீர் பெருக பண்ணிருக்கிறீர். ஆமென். யோபுவை சுற்றி, அவனுடைய வீட்டை சுற்றி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி, அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சுற்றி, அவனுடைய சம்பத்து, அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதை சுற்றிலும் தனித்தனியாக தேவன் வேலியடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமென். சாத்தான் நெருங்க வருகிறான், கெட்ட நண்பர்கள் அவனை நெருங்க வருகிறார்கள், அவன் எப்போ விழுவான் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாராலையும் யோபுவை நெருங்க முடியவில்லை. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அவன் இருக்கிறான். அல்லேலூயா. அந்த பாதுகாப்பு வளையம் அவனை சுற்றிலும் தேவன் போட்டிருந்தார். கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வளையம். ஆமென். சரி, ஆனால் எப்படி யோபு அப்படியான ஒரு பாதுகாப்பு வளையத்தை அவன் பெற்றுக்கொண்டான்? யோபுவுடைய பழக்கம் என்ன? 5வது வசனம் அதற்கான காரணம் என்ன
5வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற பொழுது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். யோபுடைய ஒரு பழக்கம், ஏதோ ஒரு நாள் செய்த காரியம் அல்ல, இது அவனுடைய ஒவ்வொரு நாளுடைய அவனுடைய பழக்கம் என்னன்னு சொன்னால், அவன் ஒரு மிருகத்தை அவன் பலியிட்டு சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்துவான். அவன் குடும்பத்திற்காக அவன் தகன பலியை அவன் செலுத்துவானாம். அல்லேலூயா. ரத்தம் சிந்தப்படுகிறது. ஆமென். அப்ப அந்த சிந்தப்பட்ட அந்த ரத்தம் அவனுடைய வாழ்க்கையில அவனை சுற்றிலும் 5 விதமான பாதுகாப்பு வளையத்தை அவனுடைய வாழ்க்கையிலே போட்டு விட்டது. ஆமென். அல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசுகிறதுனால என்னுடைய வாழ்க்கை 5 பகுதிகளிலும் அது வேலியடைத்து பாதுகாக்கப்படுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுற்றிலும், என்னுடைய குடும்பத்தை சுற்றிலும், என்னுடைய கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களை சுற்றிலும், எனக்கு உண்டான எல்லா பொருட்களை சுற்றிலும், என்னுடைய சம்பத்தை சுற்றிலும் அது வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்கிறது. அதை நாம் சுருக்கமாக தியானிப்போம். முதலாவதாக யோபுவை சுற்றிலும் தேவன் வேலியடைத்து பாதுகாத்துக் கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. சரி, ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனம். யோபுவை சுற்றி, அந்த தனிப்பட்ட மனுஷன் யோபுவை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டார். சாத்தான் அவனை தொட முடியாது. அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை எதையும் தொட முடியாது. ஓகே, 12வது வசனம் என்ன சொல்கிறது? எடுத்து வாசிங்க. ஏசாயா 60 18வது வசனம். பிரான்சில வாசிங்க. On n'entendra plus parler de violence dans ton pays, ni de ravage et de ruine dans ton territoire. Tu donneras à tes murs le nom de salut, et à tes portes celui de gloire. Amen. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆமென். என்ன அர்த்தம்? நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ரட்சிப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்கிற அந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்ன பண்ணுகிறதாம்? என்னை சுற்றிலும் மதிலாக அது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உங்களை சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மதிலாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அங்க மேல் பகுதி சொல்லுகிறது, கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கூட அது வராது. ஆமென். உன்னுடைய எல்லைகளிலேயே அந்த கொள்ளை நோய் வராது, அந்த வாதைகள் வராது, கொடுமைகள் உன்னை நெருங்காது. காரணம் என்ன? அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மை சுற்றிலும் பாதுகாப்பு மதிலாக அது இருக்கிறது. அல்லேலூயா. அது எப்படி அந்த பாதுகாப்பு மதில் உண்டானது? நீங்கள் ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல அடிக்கடி நாம் வாசிக்கக்கூடிய அந்த வசனம், அதை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார். ஆகையினால அவரை என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவரை என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு மனுஷன் இருதயத்துல விசுவாசித்து, இருதயத்திலே எப்படி விசுவாசம் உண்டாகிறது? தேவனுடைய வார்த்தையை கேள்விப்படும் பொழுது விசுவாசித்து அதை வாயினாலே அவன் அறிக்கை செய்யும் பொழுது, ஆமென். பாருங்க, அந்த வாயின் அறிக்கை. அல்லேலூயா. இயேசுவுக்கு கொழுந்து. ஆமென். வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். ஆமென். ஆகையினால்தான் நம் பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞான ஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். அந்த நேரத்துல நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடக்கிறது. என்ன? என்னை சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மதிலாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. முன்னாடி எனக்கும் தேவனுக்கும் நடுவுல தான் மதில் இருந்தது, பாவம் என்கிற அந்த மதில் சுவர் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அந்த பாவமாகிய மதில் சுவரை உடைத்து தகர்த்து போட்டு விட்டார். ஆமென். இன்றைக்கு எனக்கும் சாத்தானுக்கும் நடுவில் மதில் சுவர் உண்டாகிவிட்டது. அல்லேலூயா. சாத்தான் என்னை நெருங்க முடியாது. நான் பாதுகாப்பு மதிலுக்குள்ளாக நான் இருக்கிறேன். ஆமென். தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய மதில்கள் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். பெற்ற தாய் ஒரு பிள்ளையை மறக்கவே முடியாது, மறக்கவே மாட்டார்கள்.
ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறது இல்லை, நான் உன்னை கைவிடுவது இல்லை. ஒரு சென்ற வாரத்துல ஒரு சகோதரி பாருங்க, ஜெபத்திற்காக எடுத்துக்கொண்டிருந்தாங்க. அவங்க அந்த மூச்சு திணறல் உண்டாகி அவர்கள் உடனே நினைத்து விட்டாங்க, கொரோனா வைரஸ் அவர்களை தாக்கி எங்கேயோ போகும்போது அது தாக்கி இப்ப மூச்சு திணறல் உண்டாகி விட்டது என்று சொல்லி மரண பயம் அவர்களுக்குள்ளாக வந்துவிட்டு பயந்து போய் அவர்கள் டெலிபோன் எடுத்த பொழுது அவர்களிடத்துல தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபித்த பொழுது அந்த மரண பயம் அவர்களை விட்டு நீங்கி போய்விட்டது. அல்லேலூயா. சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்தி அவன் பல விதங்களில அவர்களை தாக்குகிறான். இன்றைக்கு கொள்ளை நோய், இந்த கொரோனா வைரஸ் தேசங்கள் எங்கும் பல விதத்தில் அது தாக்கி இருக்கிறது, பல விதங்களில பாதிப்பை அது உண்டு பண்ணி இருக்கிறது. பொருளாதாரத்துல, குடும்ப வாழ்க்கையில, வருமானத்துல, வியாபாரத்துல, தொழில சேதங்களை, பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறது. பிள்ளைகளுடைய படிப்புகளில பாதிப்பை அது உண்டாக்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை தேவன் உங்களை நோக்கி அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பூசும் பொழுது, ஆமென், அது உங்களை வேலியாக மதிலாக அது சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த நாட்களில் வீடுகளில் நம்ம அடைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய வாயின் அறிக்கையில எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை என் மேல பூசுகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லி நீங்கள் பூச வேண்டும். அல்லேலூயா. அப்போ என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என் சரீரத்தை தேவன் பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சபை கட்டிடத்துல வந்து சகோதர சகோதரிகளாய் கூடி ஆராதிக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கலாம், வீட்டுல அடங்கி போயிருக்கலாம். ஆனால் பிசாசு இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நிறைய பேர் பாருங்க, ஜெபிக்கிறதுக்கு முடியல, துதிக்கிறதுக்கு முடியல, கஷ்டப்படுறாங்க. நான் வந்து அந்த அபிஷேகத்துல என்னால இருக்க முடியல என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களிடத்தில் இருக்கிறது. ஆமென். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பூசுகிறேன். என்னுடைய விசுவாசத்தை சாத்தான் தளர பண்ண முடியாது. ஆமென். இயேசுடைய ரத்தம் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த ரத்தத்துல என்ன வல்லமை இருக்கிறது, சிலுவையில் அவர் என்ன எனக்கு செய்து முடித்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதங்கள் என்ன, அதையெல்லாம் நினைத்து பார்த்து நான் இயேசுடைய ரத்தத்தை பயன்படுத்துகிறேன். ஆமென். சாத்தானுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்திலே என்னை பலவீனப்படுத்த முடியாது, என்னை சோர்ந்து போக பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பூசுகிறேன். ஆமென். என்னுடைய ஜெப வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பூசுகிறேன். அதுல சோர்வு அடைய மாட்டேன், அதுல நான் பலவீனப்பட்டு போக மாட்டேன். தூக்கத்துல நான் நிறைய நேரத்தை கொடுத்து விட மாட்டேன். நான் ஜெபிப்பேன். என்னுடைய வேத வாசிப்புல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பூசுகிறேன். அல்லேலூயா. சாத்தானுடைய அபிஷேகத்தை அவன் குறைந்து போக பண்ண முடியாது, என்னை மனம் சோர்ந்து போக பண்ண முடியாது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசுதலாகிய அந்த நியமத்தினால பாதுகாக்கப்படும். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை நான் பூச வேண்டும். ஆமென். நிறைய பேர் பாருங்க, இருதயத்துல பயமும் திகிலும், நான் சொன்ன இந்த சம்பவத்தை போல நிம்மதியை திருடி விடுகிறான், சமாதானத்தை திருடி விடுகிறான், இருதயத்துல சந்தேகத்தையும் திகிலையும் கொண்டு வந்து விடுகிறான். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல லூக்கா 22 நீங்க வாசித்து பாருங்க. 22வது அதிகாரத்தில் 41வது வசனத்துல அவர் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். மற்ற சுவிசேஷங்கள் சொல்லுகிறது அவர் பயத்தினால நிரம்பி திகில் அடைந்து அவர் வியாகுலப்பட்டு அவர் ஊக்கமாக ஜெபித்தார். அவருடைய ரத்தத்தின் நாளங்கள் வெடித்து அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாக கீழே விழுந்தது. ஆமென். இயேசு கிறிஸ்து என்னுடைய பயங்களை அவர் கெத்செமனே தோட்டத்துல சுமந்தார். ஆமென். என்னுடைய அந்த நிம்மதியற்ற தன்மையை இயேசு அங்கே சுமந்து தீர்த்தார். ஆமென். இன்னைக்கு அவருடைய வேர்வை துளியாக சிந்தின அந்த ரத்தம் என் மேல இறங்கி வரட்டும். அல்லேலூயா. என் இருதயத்தில் இறங்கி வரட்டும். நீங்க தான் அந்த ரத்தத்தை எடுத்து விசுவாசத்தினால பூச வேண்டும். ஆமென். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? நான் பயப்பட மாட்டேன், நான் சமாதானத்தை இழக்க மாட்டேன், நான் திகில் அடைய மாட்டேன். கர்த்தருடைய ரத்தம் என்னை மதிலாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய சரீரத்தை கொரோனா வைரஸ் தொட முடியாது. ஆமென். எந்த வியாதியும் என்னை நெருங்கி வர முடியாது, எந்த பலவீனமும் என்னை நெருங்கி வர முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை மதிலாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் என்னுடைய
பாடுகளை, என்னுடைய வியாதிகளை, என்னுடைய வருத்தங்களை தம்முடைய சரீரத்துல சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கு அவருடைய தழும்புகளால நான் சுகமாய் இருக்கிறேன். அதற்காகவே அவர் வார அடிகளை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தம் சிந்தினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரத்தத்தை என் மேல நான் பூசிக்கொள்கிறேன். என்னுடைய சரீர ஆரோக்கியத்தின் மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பூசிக்கொள்கிறேன். என்னுடைய மனசாட்சியின் மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பூசிக்கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல பாருங்க, ஜனங்க வீட்டிலேயே அடங்கி இருக்கிறாங்க இல்லையா? அவங்க டிவிலையும் செல்போன்லயும் இருப்பார்கள், அப்படிதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அறிந்து இந்த மீடியாக்கள்ல இன்டர்நெட்ல எல்லாம் வந்து அசுத்த இந்த இச்சை காரியங்கள் எல்லாம் போடக்கூடிய ஒரு குரூப் அவங்க தொழிலை செய்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? அந்த டிவில ஜுர்னல்லாம் சொல்லுகிறார்கள், அவர்கள் இந்த நாட்களில் ரொம்ப மும்முரமாக அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க, ஜனங்களுக்கு ரொம்ப உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க அந்த அசுத்த காரியங்கள் அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாதுகாத்துக் கொள்கிறது. என்னுடைய மனசாட்சியில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஒரு தவறு செய்துட்டேன் அல்லது ஒரு பாவம் செய்துட்டேன், உடனே நான் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்னை கழுவும் என்று சொல்லி கேட்டு தேவனிடத்துல உடனடியாக நான் ஒப்புரவு ஆகிவிடுவேன். சபைக்கு போறதில்ல, பாஸ்டரை பாக்குறது இல்ல, ஜனங்களை பாக்குறது இல்ல, நான் ஒருமே தனிமையா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாவத்துல நான் சிக்கிக்கிட்டேன், அந்த பாவத்துல சிக்கிக்கிட்டேன் என்று சொல்லி நாம் புலம்புகிறவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம். அல்லேலூயா. மனசாட்சியை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். ஆமென். வியாதி என்னை நெருங்காது. என்னுடைய விசுவாசத்தை சாத்தான் பலவீனப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் என் மேல பூசிக்கொண்டே நான் இருப்பேன். ஆமென். சரி, இரண்டாவது, யோபுவை தேவன் எப்படி பாதுகாத்தார்? அவனுடைய வீட்டை பாதுகாத்தார். ஆமென். அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் தேவன் பாதுகாத்தார். ஆமென். ஆனால் அந்த பாதுகாப்பு வேலியை தேவன் கொஞ்சம் தளர்த்தின பொழுது, அந்த பாதுகாப்பு வேலியை நீக்கின பொழுது நடந்தது என்ன தெரியுமா? யோபுவுடைய வாழ்க்கையில சாத்தான், அவனுடைய குடும்பத்துல சாத்தான் நுழைந்தான். அவனுடைய மனைவி மூலியமாய் சாத்தான் ஏவ ஆரம்பித்து விட்டான். யோபு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல அவனுடைய மனைவி மூலியமாய் பிசாசு பேசுகிறாள் பாருங்க. யோபு வியாதிப்பட்டு உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சரீரம் வாதிக்கப்பட்டு பருக்கள் எல்லாம் இருந்து அவன் ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். இப்ப பிசாசு அவனுடைய குடும்பத்துல நுழைந்தபடியினால அவனுடைய மனைவி மூலியமாய் அவள் பேசுகிறாள், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். என்ன சொல்றாங்க? ஐயா, நீ ஏன் இன்னும் இருக்கிற? நீ செத்து போ. நீ இனிமேல் பிரயோஜனப்படுகிற ஒரு ஆள் கிடையாது. நீ இனிமேல் உதவா கரையா நீ ஆகிவிட்ட. நீ தேவனையும் வேற தூஷித்துட்டு நீ செத்து போயிடு அப்படின்னு சொல்லி பிசாசு யோபுடைய மனைவியின் மூலியமாக பேசுகிறான். இன்னைக்கு குடும்பங்கள்ல பாருங்க, கணவன் மூலியமா மனைவி மூலியமா சாத்தான் பேசுவான். குடும்பத்தில அந்த பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும்போது, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும்போது மனைவி மூலியமாய் கணவன் மூலியமாய் பேசி அவன் சண்டைகளையும் சச்சரவுகளையும் குழப்பங்களையும் பிரிவினங்களையும் உண்டு பண்ணுவான். பாவ அடிமைத்தனங்களுக்கு அவர்களை அடிமையாக்கி விடுவான். குடி வெறிக்கு அடிமையாக்கி விடுவான். கெட்ட உறவுகளுக்கு அடிமையாக்கி விடுவான். அப்போ ஒரு கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை என் கணவர் மேல நான் பூசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை என் மனைவி மீது நான் பூசுகிறேன். சந்தேகப்பட்டு பயந்து அப்படி செய்து கொண்டு இருக்காம, இயேசுடைய ரத்தத்தினால் என் கணவர் பாதுகாக்கப்படுவாராக, இயேசுடைய ரத்தத்தினால் என் மனைவி பாதுகாக்கப்படுவாராக நான் பூசுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் அதிகமா இயேசுடைய ரத்தத்தை நாம் பூச வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவனுடைய மனைவி கணவன் மாத்திரமல்ல, பிள்ளைகள் வழியாகவும், யோபுவுடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகள் பாருங்க. அந்த பாதுகாப்பு வளையம் எடுக்கப்பட்ட பொழுது 7 ஆண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள். ஒரே நாள்ல எல்லாரையும் சாத்தான் விழுங்கி விட்டான். ஒரே நாள்ல எல்லாருமே மரித்து போனார்கள். ஆனால் தேவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுற்றிலும், நம்முடைய வீட்டை சுற்றிலும், பிள்ளைகளை சுற்றிலும் அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆமென். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கிண்ணத்தில் இருக்கிற ரத்தம் எது? தேவனுடைய வார்த்தையில ரத்தம் இருக்கிறது, வேத வசனத்துல ரத்தம் இருக்கிறது. வேத வசனத்துல அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அந்த ஈசோப்பு கொழுந்து எடுத்து அந்த ரத்தத்தை துவைத்து நான் பூசும் பொழுதுதான் அந்த பாதுகாப்பு உண்டாகும். இருதயத்தில நிரப்பி என் வாயினால நான் அறிக்கை செய்யும் பொழுதுதான் அந்த பாதுகாப்பு உண்டாகும். பிள்ளைகளை சாத்தான் கெட்ட வழிகளில நடத்த மாட்டான், கீழ்ப்படியாமையில நடக்க மாட்டான்.
படிப்புல கவனம் இல்ல, படிப்புல ஒரு நாட்டம் இல்ல, இதை செய்யனாக்கா அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை குறித்து சாத்தான் அவர்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை அழித்து விட மாட்டான். கெட்ட நண்பர்களை கொடுத்து கெட்ட பாதையில நடத்த மாட்டான். இயேசுடைய ரத்தத்தை எங்களுடைய கரத்தில் ஏந்தி எங்கள் பிள்ளைகள் மேல நாங்கள் பூசுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை அவர் வேலி எடுத்து அவர் பாதுகாப்பார். ஆமென். மூன்றாவதாக, முதலாவது யோபுவை வேலி எடுத்து பாதுகாத்தார். இரண்டாவது அவனுடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலி எடுத்து பாதுகாத்தார். மூன்றாவதாக அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலி எடுத்து அவர் பாதுகாத்தார். ஆமென். பாருங்க, கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆத்துமா, அதுல மாத்திரம் அக்கறை இல்ல, உங்களுடைய உலக பொருட்கள் மேலும் கர்த்தர் அக்கறையாக இருக்கிறார். ஆமென். யோபுவுடைய அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவனுடைய வீடு, அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள், அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலி எடுத்து பாதுகாத்தார். ஆமென். அந்த வேலி தகர்த்தப்பட்ட பொழுதுதான் மேலிருந்து இடி வந்து விழுந்து ஒட்டகங்கள் எல்லாம் மரித்து போயின. தேவன் அந்த வேலியை எடுத்த பொழுதுதான் சபையோர் என்கிற அந்த ஜனங்கள் வந்து ஆடுகளை மாடுகளை எல்லாம் திருடி கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள். ஆடுகள் எல்லாம் அக்கினி விழுந்து ஆடுகள் எல்லாம் மரித்து போய்விட்டது. ஆனால் அந்த பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் அவனுடைய உடைமைகளை சாத்தான் தொட முடியவில்லை. அவனுடைய ஆட்டை கூட தொட முடியல, மாட்டை கூட தொட முடியவில்லை, அவனுடைய ஆஸ்தி ஒன்றையும் அவனால் தொட முடியவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நான் என்னுடைய வீட்டை, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பூசுவேன். ஆமென். என் வீட்டை சுற்றி, என்னுடைய வாகனத்தின் மேல, என்னுடைய பேங்க் அக்கவுண்டின் மேல, என்னுடைய வருமானத்தின் மேல, என்னுடைய பணத்தின் மேல, இல்லையா, அது எல்லாவற்றின் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பூசுவேன். என்னங்க, ஆட்டு மேல, ஆட்டுக்காக ஜெபிக்கலாமா, மாட்டுக்காக ஜெபிக்கலாமா? நிச்சயமா ஜெபிக்கலாம். ஆட்டையும் மாட்டையும் தெய்வமாக வணங்கத்தான் கூடாது. ஆனால் உங்கள் ஆட்டையும் மாட்டையும் கர்த்தர் அவர் பாதுகாக்கிறார். ஆமென். ஒரு சில காருக்காக ஜெபிக்கலாமா, கார் வாங்கணும்னு ஜெபிக்கணுமா அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு அங்கு இறங்கி வர வேண்டும் என்று சொன்னால் ஜெபித்துதான் ஆக வேண்டும். ஆமென். ரத்தத்தை பூசி நாம் ஜெபிக்கும் பொழுது அங்கே பாதுகாப்பு வளையம் உண்டாகி விடுகிறது. அல்லேலூயா. உபாகமம் 28வது அதிகாரம் 4வது வசனத்துல கர்த்தர் நம்முடைய ஆடு மாடுகளை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய உடைமைகளை, உலக பொருட்களை, உலக ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்கிறார். வேலி அடைத்து அதை அவர் பாதுகாத்துக் கொள்கிறார். ஆமென். கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். பாருங்க, நம்ம அந்த குறைவுபட்டு போய்விடக் கூடாது. நம்முடைய உடைமைகள் பாதிக்கப்படுகிறதுனால, நம்முடைய வேலைகள் பாதிக்கப்படுகிறபடியினால, நம்முடைய வாகனங்கள் பாதிக்கப்படுகிறபடியினால, நம்முடைய வீடுகள், நம்முடைய காரியங்கள்லாம் பாதிக்கப்படுகிறபடினால, எனக்கு உண்டான பொருட்கள் அதுல சேதம் உண்டாகும் பொழுது எனக்கு குறைவு உண்டாகி விடுகிறது, அங்கே பற்றாக்குறை உண்டாகி விடுகிறது, அங்கே தரித்திரங்கள் உண்டாகி விடுகிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில என்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. நான் ஐஸ்வர்யவானாக ஆகும்படிக்கு ஐஸ்வர்யவானாகிய அவர் சிலுவையில எனக்காக தரித்திரமானார். ஆமென். அல்லேலூயா. அதற்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆமென். அப்போ அந்த ரத்தத்தை, சிலுவையின் ரத்தத்தை நான் எடுத்து, இயேசு கிறிஸ்து எனக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ண வேண்டும், நிறைவை உண்டு பண்ண வேண்டும், உலக பொருள் ஆசீர்வாதம் உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக அவர் ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தத்தை என்னுடைய உடைமைகள் மீது நான் தெளிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளை தியானித்து நாம் பஸ்கா விழாவை நாம் கொண்டாடுவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தை அதிகமாய் நாம் பயன்படுத்தும் பொழுது அவரையே நாம் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. 4வதாக யோபுவுடைய வாழ்க்கையில எதை கர்த்தர் பாதுகாத்தார்? அவன் கையிட்டு செய்கிற அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ்னால அது வந்தது எவ்வளவு விதமான எல்லா விதத்திலேயும் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முக்கியமா வேலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வருமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தொழில் செய்கிறவருடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வியாபாரம் செய்கிறவருடைய வியாபாரம், இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வருமானம்
முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தேசத்தினுடைய பொருளாதாரமே அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கையிட்டு செய்யக்கூடிய அந்த வேலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய கிரியைகள் பாருங்க, கொரோனா வைரஸ் மூலியமாக எல்லா விதத்திலையும் பாதிப்பு உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய அந்த கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க. அநேக நம்ம இந்தியா, இலங்கை போன்ற தேசங்கள்ல பாருங்க, வேலை இல்ல, வருமானம் இல்ல, திரும்ப அந்த வேலை எடுக்க முடியுமா? அல்லது கம்பெனிங்க சின்ன சின்ன கடைகள் வைத்துக் கொண்டிருந்தவங்க திரும்ப நம்ம அந்த தொழிலை ஆரம்பிக்க முடியுமா? அல்லது ஊழியக்காரர்கள் பாருங்க, ஊழியக்காரர்கள் ஜனங்களை சந்திக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல. அவர்கள் ஊழியங்களும் இன்னைக்கு நம்ம லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்து கொண்டிருந்தாலும் அதனால ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் ஊழியங்களும் ஒரு சில விதங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏழை ஊழியக்காரர்கள்லாம் பாருங்க, பாஸ்டருங்க அந்த அவங்க ஊழியத்திலிருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை தான் அவர்கள் நம்பி இருந்த சூழ்நிலைகள் இருக்கிறார்கள். இப்போ அந்த வருமானமும் இல்லை அவங்களுக்கு. இப்போ அதனால அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்தின் கிரியைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொழில்கள், வேலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்கிறார், நீங்க பயப்பட வேண்டாம். ஆமென். பயப்படாமல் இருங்கள். அல்லேலூயா. அதை இரட்டிப்பாக நான் திரும்ப தருவேன். உங்கள் கையின் கிரியைகளை நான் மீண்டுமாய் நான் ஆசீர்வதிப்பேன். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய கரங்களிலே ஆணி அடிக்கும்படிக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய கரத்திலே உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் திரும்பவும் உங்கள் வேலைகளை எடுப்பீர்கள். இழந்ததை திரும்பவும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். உங்கள் கையிட்டு செய்கிற அந்த காரியத்தை, ஊழியத்தை கர்த்தர் மீண்டுமாக கட்டி எழுப்புவார். ஆமென். சபையை கட்டி எழுப்புவார். ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் கேட்கப்படும். சபையை திடப்படுத்துவார். ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு விடுவார்களோ என்று சொல்லி பயந்து போயிருக்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் சொல்கிறார், சபையை மீண்டுமாய் நான் கட்டி எழுப்புவேன். அதை நான் திடப்படுத்துவேன். ஆடுகள், ஆத்துமாக்கள் எல்லாவற்றையும் நான் பாதுகாப்பேன். ஆமென். உடைய கரத்தின் கிரியைகள் வீணாய் போகாது. ஆமென். அல்லேலூயா. யோபுவை வேலையெடுத்து அவனுடைய கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய கையிட்டு செய்யக்கூடிய ஊழியங்களையும், வேலைகளையும், வியாபாரத்தையும், தொழிலையும் அவர் வேலையெடுத்து பாதுகாப்பார். அதற்காக இப்பொழுதே இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். என்னுடைய ஜனங்கள், சபை ஜனங்கள் மீது இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஊழியத்தின் மீது இயேசுவின் ரத்தத்தை நான் பூசுகிறேன். என்னுடைய வேலை ஸ்தலத்தின் மீது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பூசுகிறேன். என்னுடைய வியாபாரத்தின் மீது நான் பூசுகிறேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது அந்த பாதுகாப்பு அங்கே சூழ்ந்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தலாமா? நான் பயப்பட மாட்டேன். ஐந்தாவதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி சுருக்கமாக நாம் முடிக்கலாம். யோபுவுடைய வாழ்க்கையில 5வது பகுதியாக தேவன் கொடுத்த அந்த வேலி பாதுகாப்பு எது? முதலாவது அவனை சுற்றிலும், அவனுடைய குடும்பத்தை சுற்றிலும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும், அவன் கையிட்டு செய்யக்கூடிய அவனுடைய வேலை, அவனுடைய கிரியைகளை சுற்றிலும் தேவன் வேலையடித்தார். 5வதாக வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சம்பத்தை தேசத்திலே தேவன் பெருகச் செய்தார். சம்பத்தின் சொன்னால் என்ன அர்த்தம்? அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஆமென். வேத வசனம் அந்த 1வது அதிகாரத்தில் அந்த ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதனுடைய பிற்பகுதியில 3வது வசனம் பிற்பகுதியில, யோபு அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். ஆமென். அந்த தேசத்தில் பெரிய மதிப்பு மரியாதையோடு யோபு இருந்தான். வயதானவர்கள் கூட அவன் இப்படி நடந்து வரும்போது அவனுக்கு எழுந்து மரியாதை பண்ணுவார்கள். சின்ன பிள்ளைகள் எல்லாம் மரியாதை பண்ணுவார்கள். தேசத்துல பெரிய பெயர் இருந்தது. ஒரு ராஜா போல அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவன் அவனுடைய சம்பத்தை, அவனுடைய பெயர் பிரஸ்தாபத்தை தேவன் வேலையெடுத்து பாதுகாத்து கொண்டார். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய சம்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களை அவமானப்பட தேவன் விடமாட்டார். உங்கள் பெயர் கெட்டு போக அவர் விடமாட்டார். நீங்கள் தலை குனிந்து போக விடமாட்டார். நீங்கள் தலை குனிந்த இடத்துல தலையை நிமிர்ந்து நடக்கும்படிக்கு அவர் செய்வார். அல்லேலூயா. ஆனால் யோபுவை சுற்றிலும் அந்த வேலி எடுக்கப்பட்ட பொழுது யோபு புலம்புகிறார். அவருடைய நண்பர்கள், அவருடைய உறவினர்கள், அவருடைய சகோதரர்கள், அந்த ஊர்க்காரர்கள் எல்லாருமே அவனை வெறுத்தார்கள், அவனை அவமதித்தார்கள்,
அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனை ஒரு பொருட்டாகவே எண்ணாதபடிக்கு அவனை குறித்து தூஷணமான காரியங்களை பேசினார்கள் என்று சொல்லி யோபு புலம்புகிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய முகத்தை அவமானத்தினால அது நிரப்பப்படாதபடிக்கு, என்னுடைய சம்பத்தை, என்னுடைய பெயரை, அவர் என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்தை, என்னுடைய அந்த நல்ல அந்த ஒரு மதிப்பை, ஹானர், அந்த மரியாதையை அவர் சுற்றிலும் வேலி அழைத்து அவர் பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. வேத வசனத்துல ஏசாயா புஸ்தகத்துல அவரை அசட்டை பண்ணினார்கள். ஆமென். சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் தூஷணமான வார்த்தைகளை பேசினார்கள், அசட்டை பண்ணினார்கள். அவரை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. அவர் அவமானத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அவமானத்தை அவர் சுமந்தார். அல்லேலூயா. அதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு நான் அவமானப்பட்டு விடாதபடிக்கு, நான் என்னுடைய முகம் வெட்கத்தினால் நிரம்பி விடாதபடிக்கு, என்னுடைய வாழ்க்கையினால எனக்கு நடந்த வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு எனக்கு விருப்பமில்லாத சூழ்நிலைகள் இல்லையா, நமக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள் நடந்து விட்டது, எதிர்பாராத சூழ்நிலைகள் நடந்து விட்டது. அதனால ஜனங்கள் எல்லாம் தவறாக பேசுகிறார்கள். அநேகர் என்னுடைய நண்பர்கள் கூட என்னை மதிக்கிறது இல்லை, என்னுடைய குடும்பத்தார் கூட என்னை பார்க்கிறது இல்லை, என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசித்து அதை நான் என்னுடைய வாழ்க்கையின் மேல நான் பூசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை என்னுடைய சம்பத்தின் மீது நான் பூசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை என்னுடைய கடந்த கால வாழ்க்கையின் மேல நான் பூசுகிறேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது தேவன் அவர் நம்முடைய அவமானத்தை சுமந்தபடியினால அவருடைய மகிமையினால நம்மை அவர் நிரப்புகிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா புஸ்தகத்துல 45வது அதிகாரம் 17வது வசனத்துல, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். ஆமென். ரட்சிப்பு ஒரு வாசல், அதற்குள்ளாக நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. சரி, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? எனக்கு மகிமையை உண்டு பண்ணுகிற என்னுடைய சம்பத்தை பெருக பண்ணுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அந்த ரத்தத்தை நான் எடுத்து, சிலுவையின் ரத்தத்தை நான் எடுத்து என்னுடைய வாழ்க்கையில நான் பூசிக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது தேவன் என்னுடைய சம்பத்தை அவர் வேலி அடைத்து அவர் பாதுகாத்துக் கொள்கிறார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து ரத்தம் கொடுக்கிற பாதுகாப்பை நாம் பார்த்தோம். யோபுடைய வாழ்க்கையில 5 காரியங்கள்ல தேவன் அவனை வேலையடைத்து பாதுகாத்தார். காரணம் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இன்றைக்கு அந்த ரத்தம் பூசுதலுடைய அந்த நியமத்தை நாம் பார்த்தோம். என்னுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பூசுவேன். இன்றைக்கு இருக்கிற நெருக்கடியான இந்த சூழ்நிலையில, கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில என் மேல இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நான் பூசுவேன். அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தின் மேல நான் பூசுவேன். எனக்கு உண்டான இருக்கிற எல்லாவற்றின் மீதும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை நான் பூசுவேன். நான் கையிட்டு செய்கிற காரியத்தின் மீது இயேசுடைய ரத்தத்தை நான் பூசுவேன். என்னுடைய சம்பத்தின் மீது இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நான் பூசுவேன். தேவன் என்னையும் என்னை சுற்றி கூடிய எல்லாவற்றையும் அவர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்வார். ஆமென்.